அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் ஒரு பெண்ணை 2 பேர் காதலித்த விவகாரத்தில் நிதின் சாய் எனும் இளைஞர் கொடூர கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். நேற்று இரவு 11:15 மணியளவில் திருமங்கலம் பள்ளிச்சாலை பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது ஒரு கார் ஒன்று இடித்துவிட்டு நிற்காமல் தப்பி சென்றதாகவும், அந்த இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்திருந்த மாணவர் ஒருவர், நிதின் சாய் என்ற மாணவர், பள்ளி சுவற்றில் மோதி ரத்த காயங்களோடு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடன் சென்ற அபிஷேக் என்ற நபர் கால் எலும்பு முறிவு ஏற்பட்டும் தலையில் காயங்களோடு அனுமதிக்கப்பட்டார். இது குறித்து திருமங்கலம் போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் இது விபத்து அல்ல, கொலை என்பதை விசாரணையில தெரிய வந்து தற்போது திருமங்கலம் சட்ட ஒழுங்கு போலீசார் இது குறித்தான விசாரணையை முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக கல்லூரியில் படிக்கக்கூடிய வெங்கடேஷ் என்ற மாணவருக்கும் அதே போல பிரணவ் என்ற மாணவருக்கும் இடையிலான ஒரு மோதலில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. பள்ளி மாணவி ஒருவரை பிரணவ் பெண் தோழியாக இருப்பதாகவும் அவர் காதலித்து வருவதாகவும் அதே மாணவியிடம் வெங்கடேசன் பேசி வந்த நிலையில அந்த மாணவி கொடுத்த தகவலின் பேரில் பிரணவும் மற்றும் அவரது நண்பர் சந்துரு உள்ளிட்ட நபர்கள் வெங்கடேஷை கூப்பிட்டு மிரட்டியதாகவும், அப்பொழுது திருமங்கலம் பகுதியில் நண்பரின் பிறந்தநாள் விழாக்காக பிரியாணி சாப்பிட வந்த அவரது சீனியர்கள் இந்த மாணவர் உயிரிழந்த மாணவர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டவர் அந்த பகுதிக்கு சென்று விசாரணை செய்த போதுதான் இரு தரப்புக்கிடையே மோதல் போக்கு ஏற்பட்டதாகவும், முதலில் வெங்கடேஷை காரில் ஏற்றி மோதி விட்டு செல்ல முயன்ற போது வெங்கடேஷ் தப்பிய நிலையில நிதின் மற்றும் அவரது இன்னொரு அபிஷேக் ஆகியோர் ஓட்டி சென்ற இந்த இருசக்கர வாகனத்தின் மீது இந்த கார் மோதி இருக்கிறது. இந்த காரில் 5 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். ஆருண் என்பவர் அந்த காரை ஓட்டி சென்றிருக்கிறார் மற்றும் சந்துரு, பிரணவ், சுதன் ஆகியோர் உள்ளிட்ட 5 நபர்கள் அந்த காரில் பயணம் செய்திருக்கிறார்கள். வேகமாக இந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் தான் இந்த விபத்து, அதாவது இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருப்பதும் தற்போது சந்துரு உள்ளிட்டவர்களை போலீசார் தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்துரு தனசேகர் KK நகர் திமுக பிரமுகர் வரக்கூடிய தனசேகரின் பேரன் என்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.